ஸ்பைடர் சார் வராரு. யாரு? ஸ்பைடர் சார். அவர் வந்துட்டு போட்டும். அத ஓரம் போடு. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மெடிடேஷனா? பாபா ராம்தேவ் யோகா. ஓ ஃபேண்டாஸ்டிக். காஃபி எடுத்துங்க. பாப்பா வந்துட்டாலாமே. ஆமா. சரி சரி. கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறம் மாமா இப்ப இருக்கிற மைண்ட்ஸ் இல்லாம புதுசா ஒன்னு ஓபன் பண்ணீங்களாமே. இங்க பாரு மச்சான், நம்ம டைம் நல்லா இருந்தா இருக்கிற மைண்ட்ஸ் கீழயே மைண்ட்ஸ் உருவாகும். அது கரெக்ட் தான் மாமா. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருந்த மாதிரி. நேச்சுரலி. ஒரு சின்ன விஷயம், போட்டோல பார்த்ததோட சரி பாப்பாவை இன்னும் நேர்ல பார்க்கல. ஒரு முறை கூப்பிட்டீங்கன்னா என்ன நேர்ல அறிமுகப்படுத்திக்கலான்னு. சரி. துர்கா தங்கச்சி கூப்பிடு. பாரு நல்லா பாத்துக்கோ. எப்படி பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்ல. காட்ஸ் கிஃப்ட். கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்காரு. இப்ப உன்னை கொடுத்திருக்காரு. கடவுள் மனசு விசாலம். நான் கூட உனக்கு ஒண்ணு தரணும்னு நினைக்கிறேன். இது என் போட்டோ. உனக்கு மூடு வர சொல்லலாம் பாத்துக்கோ. பின்னாடி என் நம்பர் இருக்கு. அடிக்கடி ஃபோன் பண்ணு. வாங்கிக்கோ, உள்ள வச்சுக்கோ. எனக்கு செகண்ட் மேரேஜில் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணலையே. நான் என்ன பண்றது? என் ஒய்ஃப் வேலைக்காரனோட ஓடி போயிட்டா. இட்ஸ் ஹேப்பன். எல்லாரும் என்ன நோ, கடவுள் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. காட் இட். எனிஹவ் நம்ம கல்யாணம் மைண்ட்ஸ்ல தான் நடக்கும். ஹனிமூன் மட்டும் Tomorrowland, Belgium. Ding chaka ding chaka ding chaka dum dum ding chaka ding chaka ding chaka dum 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 dum. கல்யாணம் ஆனதும் 6 மாசம் காத்திருக்கணுமா இல்ல உடனே போட்டுறலாம்? ஹனிமூன் போவாங்கல்ல, அப்ப பார்க்கலாம். எப்ப முடியுதோ அப்ப போட்டுடலாம். அம்மா லக்ஷ்மி அம்மா, உள்ள அழுகிறத பாக்குறப்போ எனக்கு அழுக வருதுமா. உள்ள சேர்த்துக்கம்மா, சேர்த்துக்கோ. அம்மா கூப்பிடுறாங்க. போ போ, சீக்கிரம் போடா. நீ எனக்கு தேவைன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நீ சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் முன்னாடியே உன்னை என் பையன்னு சொல்றேன். என்னோட அண்ணன் பொண்ணை காப்பாத்து. ஆனா ஒரு கண்டிஷன், அவளை மறுபடியும் காதலிக்கிறேன்னு ஆரம்பிக்க கூடாது. இந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? உங்களால எவ்வளவு தர முடியும்? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைக்காக பிக்சட்ல 10,000 ரூபாய் போட்டு வச்சிருந்தேன். அது இப்ப மெச்சூர்டாகி எவ்வளவு ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் தரேன். அப்படின்னா இனிமே நான் இங்க இருக்கலாம்ல? ஒரு நிமிஷம். என் அண்ணன் பொண்ணை நீ எப்படி வெளியில கூட்டிட்டு வர போற? அத பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும். வயலு, சொத்து இதுலலாம் கை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? அது உன்னோடது. அவனுங்கெல்லாம் ஏமாத்தி தின்னுகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சொகுசா வாழ விட்டுருவேன்னு நினைக்கிறியா? ஒவ்வொருத்தனையும் தீர்த்துறேன் பாரு. என்ன பண்ணுவ? சாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்லட்டுமா? அவங்க தானிய கிடங்கு எரிச்சிடலாம். அவனுக்கு மீன் குளத்துல விஷத்தை கலந்துடலாம். 50 லாரி
ஸ்பேர் பார்ட்ஸா பிரிச்சு பிரிச்சு வித்துடலாம். ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு அடிக்கலாம். அந்த மாமனோட கண்ணை குத்திடுவோம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை அவன் பசங்க மேல ரேப் கேஸ் போட சொல்லலாம். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் 1000 சொல்லுவேன். ஏ என்னடா இவ்வளவு அரக்கத்தனமா யோசிக்கிற? யாருடா உன்னை பெத்தவ? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? நமக்கு பணம் தான் முக்கியம். நமக்கு பணம் தான் முக்கியம். பணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவோம். பணத்துக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சிடுவோம். தேவைப்பட்டா கைய கால கூட உடைப்போம். தேவைப்பட்டா என்ன யோசிச்சுட்டு இருக்க? கூட உடைப்போம். மௌனி, அந்த ஏரியா பக்கம் கூட நீ போக கூடாது. சரி. சாப்பிடு. மௌனி ரூம் எங்க? சார் மௌனி ரூம் எங்கடா? மேல சார். நான் மேல போறேன். யாராவது வந்தா குரல் சார். வேணாம் சார். யாராவது வந்தா பிரச்சனை ஆயிடும் சார். சார் இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா என் அம்மா கையால நான் சாப்பிட்டேன். அதுக்கு நீ தான் காரணம். நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா எனக்கு என் அம்மா கிடைச்சிருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல என் அம்மா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கேன். அந்த சுகத்தை நான் இப்பதான் உணர்ந்தேன். அதுக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஆரம்பத்துல நம்பல, ஆனா இப்போ நீ சொல்றத நம்புறேன். உன் கண்ணீரே அதுக்கு சாட்சி. எனக்கு என் அம்மானை ரொம்ப பிடிக்கும். நீ வேணும்னு மட்டும்தான் அவங்க கேட்டாங்க, வேற எதையும் கேட்கல. எனக்கு என் அத்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனா என் அத்தைய கொன்னுடுவேன்னு என் அண்ணன் மிரட்டினாரு. எந்த அண்ணன்? ராமண்ணா. இப்ப அவன் எங்க இருக்கான்? கீழ் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அவனைதான் பார்க்கணும்னு நினைச்சத பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா வேண்டாம். மாமா டேய் டேய் எந்திரி. சார் நீங்களா? ராமோட ரூம் எங்க இருக்கு? சார் அதான் சார். சரி எதுக்கு சார்? இருடா, சும்மா போய் பார்த்துட்டு வரேன். சார் வேணாம் சார். சார் இருங்க சார். சார் சார் நான் சொல்றதை கேளுங்க சார். அவன் மனுஷனே இல்லை சார், ராட்சசம் சார். சார் வேணாம் சார். சார் ஐயோ கேட்க மாட்டேங்கிறாரு. மாமா மாமா நான் வந்து 2 நாள் ஆச்சு. எல்லாரையும் பார்த்துட்டேன். உன்னை மட்டும் தான் பார்க்கல. ஒரு முறை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யாரா நீ? நான் தான் ராஜா. ராஜா? டேய் சிவா, நீ சொன்னது இவன் தானா? டேய் தம்பி, நீ சொன்னது இவன் தானா? அவன் நான் தான். அடுத்த ராத்திரியில ஏன் வீட்டுக்குள்ள எப்படா வந்த? ஏன் இது உனக்கு மட்டும் தான் வீடா? எங்களுக்கு இல்லையா? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் எதிரிலையா நிக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா?
டேய் மாமா அவனை போட்டு தள்ளுறா. மாமா என்னையா சொல்றீங்க? ஆமா போட சொல்றீங்களா? வேணாம் சொன்ன கேளு விட்டுரு. வேணாடா சொன்ன கேளுடா விட்டுறா. அவனை விட்டுரு. அவனை எதுவும் பண்ணிடாத. மாமா சொல்றேன்ல எதுவும் பண்ணாதடா. தம்பி வேண்டாம் தம்பி, பெரிய தம்பியை கொன்னுடாதீங்க, விட்டுடுங்க தம்பி. செத்துருடா. உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன், ஏறிக்கிறதுக்காக இல்ல. என் விஷயத்துல உனக்கு என்ன அவ்வளவு கோவம்? எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். உன் மேல காலை போட்டுட்டு படுக்கணும்னு வந்தேன். ஆனா எங்க உனக்கு அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே.